ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமகே. ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானா மத்தியே கவரேது கிதிர் முதிந்திராந்திராத்மா அத்திருஷ்டரதாம் நயநயனோர் விஷயாந்தராணாம் யோ நிஸ்கயா மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே. நாம் இப்போது தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கு ஆச்சாரியர்கள் ஆக்கி அருளி செய்த வியாக்கியானங்களை, அதாவது விளக்க உரையினை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் முதலில் இந்த பிரபந்தத்திற்குண்டான முன்னுரையை பார்த்தோம். அதற்கு பிறகு 9 பாசுரங்களுக்கு இதுவரை நாம் விளக்க உரையினை பார்த்திருக்கிறோம். இன்றைய பாசுரம் இந்த பிரபந்தத்தினுடைய நிறைவான பாசுரம். இந்த பாசுரத்தில் எதை பற்றி நமக்கு ஆழ்வார் சொல்லுகிறார், அந்த திருவரங்கத்தினுடைய சிறப்பு என்ன, அங்கே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமானுடைய சிறப்பு என்ன, அங்கே ஆழ்வாருக்கு கிடைத்த ஏற்றம் என்ன, அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பாசுரம் மூலமாக நமக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். முதலாக உலகில் உள்ள மற்ற பகுதிகளுக்கும் பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்திற்கும் என்ன வித்தியாசம், திருவரங்கத்துக்கு என்ன மேன்மை என்பதை நமக்கு முதலிலே சொல்லுகிறார். இதை யாருடைய பார்வையில் என்று சொல்லுகிறார் என்றார், திருப்பாணாழ்வார் இதை எவ்வாறு நோக்குகிறார் என்று திருப்பாணாழ்வாருடைய நிலையிலே நின்று இதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தினுடைய காவேரியினுடைய தென்கரையிலே நின்று ஸ்ரீரங்கத்தை பார்க்கிறார் திருப்பாணாழ்வார். அப்போது அந்த 2 ஆற்றுக்கு நடுவிலே உள்ள அந்த பகுதியினுடைய சிறப்பு என்ன, அதை கடந்து வெளியிலே இருக்கக்கூடிய உலகின் மற்ற பகுதியினுடைய தாழ்ச்சி என்ன என்று பார்க்கிற போது, அந்த 2 ஆற்றுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை தவிர உலகின் மற்ற பகுதியிலே வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிற போது, ராட்சச தாமச குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று கோபம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது சோம்பல் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இது நேரடியாக நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் கோபக்காரனை எப்படி கண்டுபிடிப்போம்? மனசுக்குள்ளே கோபம் இருக்கும், வெளியே காட்டாமல் கோபக்காரராக இருப்பார். ஒருத்தர் சோம்பியாரியாக இருப்பார், ஆனால் வெளியே சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருப்பார். இதையெல்லாம் எதன் மூலமாக நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்றால், அவர் பொருள் ஈட்டுவதிலே ஈடுபடக்கூடிய தன்மையை கொண்டு, அதனால ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனை நோக்கி அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் உற்று நோக்குகிற போது, அவர் ராட்சச குணம் படைத்தவரா தாமச குணம் படைத்தவரா என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், பெரியதோர் இடும்பையில் என்று மேலும் மேலும் துன்பத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். மற்ற பகுதியிலே உள்ளவர்கள், நம்மை போன்றவர்கள். திருவரங்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே வாழக்கூடியவர்களுடைய தன்மை குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, பரம சாத்வீக குணம் நிறைந்தவர்களாக, ஒப்பற்ற பேரின்ப வெள்ளப்பெருக்காய் அங்கே இருக்கிற பெரிய பெருமாளை அனுபவித்து கொண்டு தொண்டு பூண்டு அமுதுண்டு கழித்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் இப்போ சாத்வீக குணம் மாத்திரம்தான் இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் பகவானை அனுபவித்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்து கொண்டு அதிலேயே கழித்து இருக்கிறார்கள் என்ற சிறப்பு அந்த ஸ்ரீரங்கத்திலே வாழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதை இவர் பார்க்கிறார். இதில் என்ன ஒரு நிலை என்று பார்க்கிற போது, இதனால் பெருமாளுக்கும் ஏற்றம் ஏற்படுகிறது. பெருமாளை பற்றி சொல்லுகிற போது, பெருமாளும் இந்த திருவரங்கத்தை உற்று நோக்குகிறார். ஏன் அங்கே அப்படி அனந்த சயனிலே இருக்கிறார் என்று பார்க்கிற போது, பகவான் எப்படிப்பட்டவன், பகவானை கொண்டு போய் ஒரு நெருப்பு கூண்டுக்குள்ளே வைத்துவிட்டு நீ உன் அடியவர்கள் யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் கூட அதை கேட்க மாட்டார். என்ன செய்வார், அவர் நெருப்பு கூண்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மை போன்ற அடியவர்களுக்கு நன்மையே செய்வார். அப்படிப்பட்ட உன்னை நினைக்கக்கூடிய, உன்னையே சரணமடைந்திருக்கக்கூடிய மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ அதுதான் சிறந்த பகுதி. உன்னை நினைக்காத மக்களோடு நாங்கள் வாழ்வது, தீயுக்குள்ளே வாழ்வதும் நெருப்புக்குள்ளே வாழ்வதும் அவர்களோடு வாழ்வதும் இரண்டும் எனக்கு ஒன்றானது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. ஆக பகவானை மட்டும் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பது திருவரங்கமாக இருக்கிறது. மற்ற பகுதியை விட அங்கே என்ன மேன்மை, எல்லா புண்ணிய ஸ்தலங்களை காட்டிலும் மிகப்பெரிய புண்ணியத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கம். அதனாலே தான் பெரிய பெருமாளும் அங்கே வந்து சயனித்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார், சிட்டனே செலுனி திருவரங்கத்தாய் என்று இவ்வூரினுடைய சம்பந்தத்தாலே அவருக்கும் மேன்மை ஏற்படுகிறது என்கிற அளவிலே அவரும் விரும்பி திருவரங்கத்திலே வந்து இருக்கிறார். இந்த எல்லா தொலைவிலே இருந்து பார்க்கிறார். யார், திருப்பாணாழ்வார் இதை அனுபவிக்கிறார்.
அப்போ ஸ்ரீரங்கத்திலே வாழக்கூடியவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெருவருமாளுக்கும் என்ன சிறப்புன்னு பார்க்குறாரு. அதை தவிர்த்து அவர் இருக்கக்கூடிய மற்ற பகுதிக்கெல்லாம் என்ன தாழ்மை என்பதையும் பார்த்துக் கொள்கிறார். அப்போ இவருடைய மனசு எப்படி ஆகுது? எங்கே இருக்க ஆசைப்படுவோம், நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படி போக முடியல. சரி, ஸ்ரீரங்கத்தை கண்ணில் பார்க்காம நம்ம சொந்த பந்தம் இருக்கிற இடத்துக்கே, நம்ம உறையூருக்கே போயிடலாம்னு நினச்சா அதுவும் போக முடியல. அங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேன் அல்லேன் என்கிறபடியே எப்படி இருக்கிறாரு? தன்னுடைய தாழ்ச்சியை நினைக்கிறார். தன்னுடன் சேர்ந்த உறவினருடைய தாழ்ச்சியை நினைக்கிற போது உறையூருக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கு அடுத்தாற் போல தம்முடைய தாழ்ச்சியை நினைக்கிற போது நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போக வேணாம்னு நினைக்கிறார். ஆக அங்கேயும் போக வேணாம், இங்கேயும் போக முடியலை அப்படின்னு ஒரு அந்தரத்திலே தொங்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமையில் யார் இருந்தார்னா, ராவணனை பகைத்து கொண்டு அங்கே இருந்து வெளியேறி ராமனை சரணமடைய வேண்டும் என்று வருகிறார் விபீஷணன். இங்கே வந்தால் வானர கூட்டங்களோடு இருக்கக்கூடிய ராமபிரானிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார். இப்போ அவருடைய நிலைமை என்ன? இலங்கையை விட்டு வெளியேறியாச்சு, இங்கே ராமனிடத்திலே சரணடைய முடியவில்லை. அப்போ இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எப்படி விபீஷணன் இருந்தானோ அந்த நிலையிலே இப்போ திருப்பானாழ்வார் இருக்கிறார். விபீஷணனுக்கு இவருக்கு இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, விபீஷணாழ்வானை ரட்சிப்பதற்காக தென் திசையை நோக்கியே நான் சயனித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? இவர் நிற்கக்கூடிய திசை எந்த திசை? ஸ்ரீரங்கத்துக்கு தென் திசையிலே அவர் அவனுடைய பார்வை படக்கூடிய இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தென்கரையை பற்றி நிற்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதுவரைக்கும் பார்த்தது திருப்பானாழ்வார் நிலையில் நின்று இதை பார்க்கிறார். இப்போ பெருமாள் பார்க்கிறார். அவர் பார்வையிலிருந்து எப்படி பார்க்கிறார்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய நினைவு. ஆனால் உலகத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க இந்த ஸ்ரீரங்கத்தை தவிர மற்ற பகுதியில் என்று பார்க்கிற போது, ஈஸ்வரோகம் நானே கடவுள் என்று ஒரு சிலர் இருக்கிறார். ஒரு பிரிவு என்ன நினைக்கிறாங்க, நான் அனுபவிப்பதற்காக தான் இந்த உலகம் முழுமைக்கும் இருக்கிறது, என்னை தவிர யாரும் அனுபவிக்கக்கூடாது, நானே அனுபவிப்பேன் என்கிற நிலையிலே சிலர் இருக்கிறார்கள். இன்னொரு தரப்பு எப்படி இருக்கிறாங்க, எனக்கு சமானமானவர்களும் என உயர்ந்தவர்களும் இந்த உலகத்திலேயே கிடையாது, நான் தான் இந்த உலகிலே தலை சிறந்தவன் என்று செருக்கேறி கிடக்கிறார்களாம். அந்த செருக்கினால் என்ன செய்கிறார்கள், இங்கே இருக்கிற இன்ப துன்பங்களிலே ஈடுபட்டு கிடக்கிறார்கள். ஏன்னா ஓரளவுக்கு வசதியாக இருந்தால் நம்ம பழக்கவழக்கம் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப வசதி கொடுக்கும்போது ரொம்ப வசதியானவங்க கூட பழக்கம். அப்போ அந்த பழக்கவழக்கம்லாம் நம்மளை நல்ல விஷயத்துக்காக கொண்டு போய் சேர்க்கும், தவறான வழியிலே தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அவர் எப்படி பார்க்குறாருன்னா, திருப்பானாழ்வாரை ஒரு பகுதியாக, மற்றவர்களெல்லாம் ஒரு பகுதியாக பார்க்குறார். இப்படி எல்லோரும் நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தோடு இருக்கிற அளவிலே இவர் மாத்திரம் ஸ்ரீரங்கத்திற்கு வரவும் முடியாமல், தென்கரையை விட்டு உறையூருக்கு போகவும் மாட்டாமல் இப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறாரு. இவர் மற்றவர்களை காட்டிலும் இவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார் என்று திருப்பானாழ்வானுடைய மேன்மையை அறிந்து என்ன செய்கிறார், இந்த ஆழ்வானுடைய நினைவில் அவர் இன்பப்பட்டு பேராறு மண்டிங்கிறாங்க. இவர் மேலே அன்புக்கு அவர் எப்படியா வெள்ளம் புகுந்து ஓடுகிற ஆறு போல ஓடுதான் இவர் மேலே அன்பு பெரிய பெருமாளுக்கு. அதனால் என்ன செய்தார், அவரிடத்தில் இருக்க தாழ்ச்சியை பெரியதாக நினைக்காமல் என்ன கொண்டு வந்து கொடுக்குறார், இவருக்கு பெற்றே தீர வேண்டியதான அவருடைய திருவடியை கொண்டு வந்து இவர் திருவுள்ளத்திலே நிறுத்துகிறார். ஏன்னா திருப்பானாழ்வார் மானசீகமாக தான் சேவிக்கிறார். போய் சேவித்தது அப்புறம் வாசனம் பாட ஆரம்பிக்கிற போது மானசீகமாக தான் சேவிக்கிறார். அப்படி என்ன செய்கிறார், என் கண்ணுள்ளே ஒக்கின்றனவே, என் கண்ணுள்ளேயே நிலையாக நிற்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே தன்னுடைய திருவடியை கொண்டு போய் ஆழ்வாருடைய மனதிலே பதிக்கிறார். அப்படி பதித்து திருவடியை அனுபவித்த ஆசையினால அந்த மனசு சும்மா இருக்க மாட்டேது. ஏன்னா மானசீகமாக தான் அனுபவிக்கிறாரு. அப்போ இவருக்கு மனசு இதை காட்டிலும் ஏதாவது பகவான் இடத்திலே சிறப்பாக இருக்கிறதா என்று பார்க்கிற போது பகவானுடைய திருப்பீதாம்பரத்திலும் திருவரையிலும் அவருடைய மனசு சென்று அனுபவிக்கிறது. அப்போ திருவடியை கொண்டு வந்து பகவான் கொடுக்குறார். அதற்கு அடுத்தாற் போல அனுபவிக்கிறது யார் அனுபவிக்கிறார், ஆழ்வாரே அவனுடைய பீதாம்பரத்தையும் அவனுடைய ஆடைகள் அழகையும் அனுபவிக்கிறார். இப்படி மனசுக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்ட பிறகு என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட மேன்மை நமக்கு கிடைப்பதற்கு எது காரணம், பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு காரணம். இந்த உறவு எங்கே தொடங்கியது, அவனுடைய கொப்புள்ளே தொடங்கியது. அதனாலே அதனுடைய மேன்மையை நினைத்து அந்த கொப்புகளுடைய அழகை அனுபவிக்கிறார். அதை அனுபவிக்கிற போது இந்த கொப்புகளுக்கும் பட்டம் கட்டியது போல இருக்கிறது யாருன்னா உதரபந்தமாகிய நாம் தானே. நம்ம அல்லவா ஆழ்வார் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உதரபந்தத்தினுடைய அழகு அவரை அனுபவிக்க செய்ய இழுக்கிறது. அதனாலே உதரபந்தத்தை அனுபவித்தார். அதற்கு மேலே திருமார்பு. இந்த திருமார்பு எப்படிப்பட்டதுன்னா பகவானுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடியதாக அந்த திருமார்பு இருக்கிறது. அதற்கு மேலே அந்த திருமார்புக்கு என்ன பெருமை என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் புருஷகார போதையாக இருக்கக்கூடிய பிராட்டி வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது என்று அந்த மேன்மையை காட்டி திருமார்பு ஆழ்வாரை அனுபவிக்க இழுக்கிறது. அதையும் அனுபவித்தார். அந்த பிராட்டி அணைப்பதற்கும் ஆரங்கள் தாங்கி தொங்குவதற்கும் காரணமாக இருப்பது பகவானுடைய கழுத்து. அந்த கழுத்து இந்த ஆழ்வாரை இழுத்து என்னை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதையும் அனுபவிக்கிறார். அதற்கு மேலே வருகிற போது சர்வபூதேப்பிய, எல்லா உயிர்களுக்கும் நானே அபயத்தை தருகிறேன் என்று பகவான் எதன் மூலமாக சொன்னார், தன் திருவாய் மலர்ந்து சொன்னார். அந்த திருவாயினுடைய அழகுக்கு காரணமாக இருப்பது அவனுடைய அந்த அதரங்கள்,
அந்த உதடுடைய அழகை சேவிக்கிறார். இந்த உதடுடைய அழகு நமக்கு அந்நியமாக இருக்கு, பிராட்டிமார்களுக்கு அது நெருக்கமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பிராட்டிமார்கள் கூட வாயழகர் தம்மை அஞ்சுதும், இந்த அழகை பார்க்கிற போது எங்களுக்கே அச்சமாக இருக்கு, வேற யாராவது கவர்ந்து கொண்டு போய்விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய இருக்கிற அந்த அதரத்தினுடைய அழகை இவர் எப்படி மானசீகமாக அனுபவிக்கிறாரோ அதை போல பிராட்டிமார்களும் கண்ணை மூடிக்கொண்டு அதனுடைய அழகை ரசிக்கிறார்களாம். அதனால அந்த அதரத்தினுடைய அழகை அனுபவித்தார். இப்படி அவயவங்களை தனித்தனியாக அனுபவித்துக் கொண்டு வருகிற போது அந்த திருமேனியில் இருக்கிற சக்கராயுதங்கள், அந்த மாதிரி ஆயுதங்கள், ஆபரணங்கள் எல்லாம் என்ன செய்து எங்களையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதனால் அதன் அடிப்படையில் அதையும் சேவிக்கிறார். இதெல்லாம் சேர்ந்த பிறகு கடைசியில் என்னாச்சு, பெருமாளை முடிவு பண்ணார், தனித்தனியாக காட்டக்கூடாது, மொத்த அழகையும் நம்ம இவர் காட்டியணும்னு நேற்றைய பாசுரத்தில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று பகவானுடைய திருமேனி முழுமையாக என் நெஞ்சை பறித்து கொண்டு போய்விட்டது. அதற்கு முன்னே கண்ணழகை சேவித்தார். அந்த கண்ணழகு என்னை பேதமை செய்தனவே என்று சொன்னார். இப்படி திருவடி தொடங்கி ஒவ்வொரு அழகாக சேவித்து கொண்டே வந்து பகவானுடைய திருமேனி அழகை மொத்தமாக அனுபவித்த அளவிலே கீழே சொல்லுகிறார். மானச அனுபவத்தோடு வாய் சொல் அனுபவத்தையும் கண்ட பெரிய பெருமாள் இப்படிப்பட்ட நல்ல குணம் நிறைந்தவர் நம்மை அனுபவிக்கிறாரே என்று சந்தோஷப்படுகிறார். அப்போ என்ன நினைக்கிறாரு, இப்படி ரசித்து ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மையான அடியவனை பாகவதனை நாம் விட்டுவிடக்கூடாது, இவரை அழைத்து எந்த நேரத்திலும் நம் அருகிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார். ஏன்னா இவருடைய பக்தியினுடைய மேன்மை அவரை அந்த அளவுக்கு தயார்படுத்துகிறது. சிலரை நம்ம பழகுவோம், நம்ம எப்படா நம்மளை கலட்டி விடுவான்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம பழகும். ஏன்னா நம்மளால் அவ்வளவு அவங்க இடையூறுகளை சந்தித்து அப்பா சாமி நம்மளை விட்டு போனால் போதும் நினைக்கிற அளவுக்கு பழகிறது ஒரு விதம். ஆனால் இவருடைய பக்தியினுடைய மேன்மை, இவர் அனுபவிக்கக்கூடிய அந்த அழகு என்ன செய்கிறது, இவரை எப்போதும் நம் அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை பகவானுக்கு ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு நிலை. அதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலம் பகவானை பார்த்துவிட்டு மற்ற நேரத்துலலாம் நம்ம விஷயத்தை போய் பார்க்கலான்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்னா, ஒரு கண நேரமும் நம்மளை பிரிந்திருந்தால் உயிர் வாழ மாட்டார் என்ற நிலையிலே இருக்கிறார். அதனால் இவரை நாம் என்ன செய்ய வேண்டும், நம் அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். சரி, இப்போ பக்கத்தில் கூட்டுக்கலாம்னு நினைச்சாச்சு. இப்போ எப்படி சேர்றது? அவர் அங்கே காவேரியினுடைய தென்கரையில் இருக்கிறார், இவர் 7 மதில்களுக்குள்ளே இருக்கிறார். இதை இருவரையும் சேர்ப்பது எப்படி என்று பார்க்கிற போது ஆர்வத்தில் என்ன நினைக்கிறாராம் பெருமாள், வேற யாரையாவது அனுப்பி அவர் ஏதாவது சொல்லி அவர் பயந்து போனாலும் போயிடுவார், நம்மளே போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார். அப்படி வருகிற போது இப்போது அவர் இருப்பது அச்சாவதார திருமேனி. இந்த அச்சாவதார திருமேனியிலே வார்த்தையாலோ சைகையாலோ எந்த விதமான நிலையையும் பக்தர்களுக்கு காண்பிக்க மாட்டேன்னு ஒரு சபதம் செஞ்சிருக்கிறார். அந்த சபதத்தை மீறியதாக ஆகிவிடுமே, அதனால் நாம் போய் அணைத்து கொண்டு வருவது முடியாத காரியம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, அவரே வரட்டும் அப்படின்னு நினச்சா, ரட்சிக்க வேண்டியவர்களை தான் தேடி போய் ரட்சிப்பது தான் ஒரு ரட்சகனுக்கு அழகு. அதை விட்டு அவர் வரும்போது வரட்டும், அவர் என்னைக்கு இங்கே வர்றது, அவர் காவேரியை தாண்டவே மாட்டார். அப்படி அவராக வரட்டும் நினைத்தா அது தன்னுடைய சொரூபத்துக்கு விரோதம். அதனால் அதுவும் நடக்காத விஷயமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? அச்சாவதார நிலையிலேருந்து நாம் எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் எப்படியாவது இவர் அழைத்து கொண்டு தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது அவருக்கு எப்படி மனசு தோணுதான், அவர் எந்த நிலையில் நிற்கிறாரோ அதே நிலையில் நிற்கிற ஒருவரை அனுப்பி தான் அழைத்து வர வேண்டும். விபீஷன் சரணாகதி அடைய வர்றார். வருகிற போது யாரை அனுப்பி அவர் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கணும்? தன் அருகிலேயே இருந்து எல்லா கைங்கரியும் செய்யக்கூடிய இளையாழ்வாரை அனுப்பி தானே கூப்பிட்டு வர சொல்லணும். ஏன் இளையாழ்வாரை விட்டு சுக்ரீவ மகாராஜாவை போய் நீ கூட்டுவான்னு சொன்னார்? ஏன்னா இங்கே இளைய பெருமாள் எப்படி இருக்கிறார்னா, எல்லாத்தையும் துறந்த முனிவர் மனநிலையோடு இருக்கிறார். இவருக்கு எதுலையும் ஆசை இருக்காது. ஆனால் வந்திருக்கிறவர் அரசனுடைய தம்பி, இங்கே இருப்பது வாலியினுடைய தம்பி. என்னதான் இருந்தாலும் இவருக்கு ராஜ்யத்துக்கு மேலே ஆசை இருந்தது, அவருக்கு ராஜ்யத்துக்கு மேலே ஆசை இருக்குது. இந்த நாடெல்லாம் கெட்டு போய்விடக்கூடாது, அண்ணா சீதையை விட்டு தானே சொன்னார், நம்ம குளமெல்லாம் அழிந்து போகும் விட்டு விட்டு தானே சொன்னார். அப்போ யோசிக்கிறார், லட்சுமணன் அனுப்புனா சரியாக வராது, அதே நிலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனை அனுப்பி அழைத்து வர கொள்ளலாம் தான் நம்ம முடிவு பண்ணோம். அது மாதிரி இப்போ திருப்பானாழ்வாரை யாரை அனுப்பிட்டு அனுப்பலாம் அப்படின்னு இங்கே யோசிக்கிறார். என்ன அப்படி யோசிக்கிறார்னா, அவர் சொன்ன வாசகங்கள் அப்படி எப்படி சொல்லிக்கிட்டே வராரு. பெருமாளை பற்றி சொல்லுகிற போது, சென்றதாம் என் சிந்தனையே, அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, என் உள்ளத்தில் நின்றா அகல்கின்றதே, நின்று உலாகின்றதே, நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று மனதாலேயே முழுமையாக பகவானை அனுபவித்ததை பல பாசரங்க வரிகளிலே காட்டுகிறோம். எப்படி அனுபவித்தார்? நான் நேரில் போய் பார்த்தேன், தொட்டு பார்த்தேன்னு சொல்லலை, என் மனதளவிலே நான் அவரை அனுபவித்தேன், இத்தனை வரிகள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அப்போ இவர் பண்ணியது மானசீக அனுபவம், மனதாலே அனுபவம் பண்ணியிருக்கிறார். அப்படி மனதாலே அனுபவம் பண்ணியே இன்னொருத்தரை வைத்து தான் நாம் இவரை அழைக்க வேண்டும் என்ற முடிவு வருகிறார். அப்படிப்பட்ட இன்னொருவர் யார் இருக்கிறார் என்று தேடி பார்க்கிற போது தன் அருகிலேயே இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற அந்த லோகசாரங்க மகாமுனியை பார்க்கிறார். ஓ, இவர் தான் அதுக்கு சரியான ஒரு நபராக இருப்பார். அதனால் எப்படி சுக்ரீவனை அனுப்பி விபீஷணனை அழைத்து வந்தோமோ அதை போக இந்த லோகசாரங்க முனிவரை அனுப்பி
அங்கே இருக்கிற திருப்பானாழ்வாரை நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அவரிடத்திலே சொல்லுகிறார். அப்போது அவருக்கு ஒரு நிலை, லோகசாரங்க முனிவர் நிலை என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அவர் எப்படி இருக்கிறார்னா, எப்போதும் பெரிய பெருமாளையே சேவிக்கிறார் திருப்பானாழ்வாரை போல. அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? அவருக்கு முதன்மையாக இருப்பது பெரிய பெருமாள். பிராமண குலத்திலே பிறந்தவர், கல்வி ஒழுக்கம் இவைகளிலே பூர்ணமாக இருக்கிறார். இது அவருக்கான சிறப்பு. இதுபோக பெருமாளும் அவரும் ஏகாந்தமாக இருக்கிற நேரத்தில் காஞ்சியில் பெருமாளும் திருக்கச்சி நம்பியும் பேசியது போல சில உபதேசங்கள்லாம் செய்திருக்கிறாராம். என்ன சொல்லியிருக்கிறார்? அதில் இலிகுலத் அவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று உபதேசிக்க கேட்டிருக்கையாது. அப்படி பெருமாள் உபதேசம் பண்ணியதை அவர் அருகிலேயே இருந்து கேட்டிருக்கிறார் லோகசாரங்கர். நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை என்று ஒரு ஆழ்வார் சொல்கிறார். ஆரென்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வரே என்று ஆழ்வார் சொல்கிறார். பங்கைய கண்ணனை பயிலும் திருவுடையார் எவரேனும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளும் பரமரே என்று ஒவ்வொரு ஆழ்வார்களும் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்களை பற்றி அது ஒரு குறையாக சொல்லாமல் அது ஒரு நிறையாகவே சொல்லி ஆழ்வார்கள் பாடியதையும் பெருமாள் பக்கத்திலிருந்தே கேட்டுக்கிறார். அப்போ பெருமாளை தினந்தோறும் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கல்வி ஞான ஒழுக்கங்களிலே சிறந்தவராக இருக்கிறார். எவ்குலத்தவராகிலும் எம்மடியார்களாகியும் அவரை கொடுமீன் கொன்மீன்கிறத கேள்விப்பட்டிருக்கிறார். ஆழ்வார்கள் சொன்ன பாசனங்களை எல்லாம் கேட்டுக்கிறார். அப்போ பெருமாள் நமக்கு போட்ட உத்தரவு நியாயமான உத்தரவு. நாம் இந்த காரியத்தை சிறமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று இவரும் திருப்பானாழ்வாரை அழைக்கப் போகிறார். அங்கே அவர் மனதளவில் அதுக்கு தயாராக இருக்கிறார். என்னதான் போகக்கூடாது நினைச்சாலும் என்ன சொல்லிக்கிட்டார்? பெருமாளுடைய உத்தரவு வந்தவர லோகசாரங்க முனி, அதனால் நம்ம மறுக்க முடியாது என்கிற நிலையிலே பெருமாளுடைய உத்தரவுக்கு அடிபணிய வேண்டும் என்ற நிலையிலே முனிவாகனனாக போய் சன்னதியை அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல திருப்பானாழ்வாருக்கு கொடுத்த பலனுக்கும் பக்தியிலே உயர்ந்த நிலையில் இருந்த பிரகலாதனுக்கு கொடுத்த பலனிலும் வேற்றுமை இருக்கிறது என்று சொல்கிறார். பிரகலாதன் ஒரு ஆபத்து ஏற்பட்ட காலத்தில் பல ஸ்தோத்திரங்களை பண்ணினதுனாலே அவனுக்கு அந்த ஆபத்தை நீக்கி இன்னும் என்ன வேணும்னாரு? சந்தோஷம், என்ன ஆபத்தை நீக்கிட்டு நான் ராஜ்யத்தை ஆண்டுக்கிறேன்னு கேட்டார். நீ பாட்டுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டுக்கிறேன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போயிட்டார். கடைசி வரைக்கும் நரசிம்மராக வந்தவர் பிரகலாதன் கூடயே இருந்தார்னு எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. வந்தார், முடிச்சார், நாட்டை கொடுத்துட்டாரு, போயிட்டார். ஏன்னா இவர் ஆசைப்பட்டது அவ்வளவுதான். அதை கொடுத்துட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே இவர் மறைந்து விடுகிறார். ஆனால் இவ்வாழ்வார் எப்படி நினைக்கிறார்னா, பிரகலாதனை போல ஒரு அல்ப பலனை பெற்று ஒதுங்குற நிலைமையில் இவர் இல்லை. பகவானை பார்த்து விட்டால் அவரோடையே நித்தியமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால என்ன செய்தார்? தன்னுடைய சொரூப ரூப குணங்கள் அனைத்தையும் இந்த ஆழ்வாருக்கு பெருமாளே காண்பித்து கொடுத்து அனுபவிக்க வைத்தார். அனுபவிக்க கொடுத்தது மாத்திரமில்லாமல் இவரை தம் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையும் அவர் தயாராகிறார். இந்த மனசு யாருக்கு இருக்குது? திருப்பானாழ்வாருக்கு இருக்குது. பகவானை பார்த்துட்டு போகிறதுக்கு நாம் வரல, அவனோடையே இருக்க வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கிறார். இந்த நினைவை எப்படி பெருமாள் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிற போது, இவர் இதுவரை பாடிய பாசனங்களிலே பெருமானுடைய மேன்மையை சொல்லுகிற போது ஆதி விண்ணவர்கோன் நீதி வானவன் அரங்கத்தம்மான் என்று அனைத்துக்கும் மேலானவனாக ஆதியாக தலைவனாக இருக்கிறான் என்கிற நிலையையும் சொல்லுகிறார். அதற்கடுத்து என்ன சொல்றாரு? உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் என்று சொல்லுகிறார். விரையாறு பொழில் வேங்கடவன் என்று சொல்லுகிறார். அப்போ பகவானுடைய நிலைகளில் 5 நிலைகளில் 4 நிலையை பற்றி இங்கே சொல்கிறார். பரத்வம், வியூகம், விபவம், அச்சாவதாரம் என்று எல்லா நிலைகளையுமே இவர் இங்கேயே அனுபவிக்கிறார். இவரை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனேன்னு அவர் போகவே இல்லை. எனக்கு பரத்துவ பெருமாளும் ஸ்ரீரங்க பெருமாள் தான், வியூக பெருமாளும் இவர் தான், விபவமாக வந்தவரும் இவர் தான், அச்சாவதாரமாக இவரும் இருப்பதும் இவர்தான் என்று இவரிடத்திலேயே தன் நெஞ்சை செலுத்தி இவரையே முழுமையாக அனுபவிக்கிறார். இப்படி அனுபவித்த விஷயத்திலிருந்து பெருமாள் புரிஞ்சுக்கிறார். ஓ, இவருக்கு அங்கிட்டு மனசு சஞ்சலப்படக்கூடிய நிலையிலே இவர் இல்லை, திடமான ஒரு புத்தியோடு இருக்கிறார். ஏன்னா பகவானுக்கு எப்படி இருக்கும்னா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிந்திருக்க செய்தே. அவர்கள் நாம் மனதில் என்ன நினைக்கிறோம்னு நம்ம மறைச்சாலும் கூட பெருமாள் என்ன செய்வார்? நம்ம என்ன நினைவோடு வந்திருக்கோம்னு அவர் கண்டுபிடிச்சிருவார். குசேலன் எதுவுமே கேட்கல, கேட்டு தான் வந்திருக்கிறான்னு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தார். அது மாதிரி யார் கேட்டும் தர வேண்டியதில்லை, எல்லாருடைய மனதும் பகவானுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட திருப்பானாழ்வாருக்கு பலனை கொடுக்குற போது கொஞ்சம் சோதித்து கொடுக்கணும்னு நினைச்சார். ஏன் சோதித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குற போது சொல்கிறோம் இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. இவர் 2 இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து வா பரமத்துக்கு கூட்டு போகிறேன் உன்னை காட்டேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு. இங்கே கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அச்சாவதார பெருமாளை சேவிக்க விட்டு எங்கேயோ இருக்கிற பரத்துவத்தில் வந்து சேவிக்கிறதா, போங்க சாமி உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டார். ஆக அங்கே என்ன பண்ணார்? அவர் நிந்தித்தார். தொண்டரடிப்பொடியாளர் என்ன சொன்னார்? அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று அவர் என்ன செய்கிறார்? இங்கே அலட்சியப்படுத்தினார். எனக்கு அந்த பரமோதமே எனக்கு வேணான்னு அலட்சியப்படுத்தினார். அதை போல் இவருக்கு நம்ம கொடுக்குறோன்னு போய் இவர் எனக்கு அதை வேணாம்னு சொல்லிட்டா நாம் என்ன செய்வது என்பதனாலே இப்படி தன்னுடைய அவயவங்களை ஒன்றொன்றாக இவரிடத்தில் அனுபவிக்க கொடுத்து பார்க்கிறார். எந்த நிலையிலும் இவர் மனம் தளரவே இல்லை.
இவரை தவிர நான் வேற யாரையும் சேவிக்கக்கூடிய மனநிலை என்னிடத்திலே இல்லை. ஏன்னா அனைத்து விதமான அம்சங்களும் திருவரங்கத்திலே இருக்கிற பெருமாள் இடத்திலே பூர்ணம் என்கிற அளவிலே நிறைந்து கிடக்கிறது. அதனால் நான் அங்கங்கே ஓட வேண்டிய அவசியமே இல்லை என்று, பெரிய பெருமாளை தவிர வேறொருவரை அனுபவிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்று அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லுகிறார். இந்த திடபுத்தியைத்தான் பகவான் இவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதே நிலையை திருப்பானாழ்வார் தன்னிடத்தில் இருப்பதை காண்பித்து கொடுத்தார். அந்த நிலையில் நின்று தான் இந்த 10வது பாசுரத்தை திருப்பானாழ்வார் சேவிக்கிறார். எடுத்த மாத்திரத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. யாரை நான் காண்பதை தவிர இன்னொருத்தரை காண மாட்டேன் என்று சொல்லி துவங்குகிற போது கொண்டல் வண்ணனை என்று சொல்லுகிறார். ஏன் கொண்டல் வண்ணனை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானுடைய பரத்துவ ரூபத்தை அவ்வளவு எளிமையாக நம் கண்களாலே காண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை வச்சிருக்கிறாங்களே, அந்த முத்திரையெல்லாம் உடைச்சு கருணை இருந்ததினாலே தானே நமக்கு அவன் காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்தது ஒரு மாற்றமின்றி அவனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நிலையையும் நமக்கு கொடுத்தான் அல்லவா. அப்போ அவனிடம் இருந்த அந்த வடிவழகை காட்டி செய்த உபகாரத்தை நினைத்து, அவன் செய்த அந்த உதவியை நினைத்து கொண்டல் வண்ணனை என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இங்கே இருக்கிற பெருமாளை பரத்வ வியூக விபவ அச்சாவதார பெருமாளை சேவிக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மையை புகழ்ந்து கொண்டல் வண்ணனே என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் அனுபவிக்க கொடுத்தது யார்? அனுபவிக்க எனக்கு ஆசையாக இருக்குது. நான் நினச்ச நேரமெல்லாம் பத்ரிநாத் போக முடியுமா? நான் நினச்ச நேரமெல்லாம் முக்திநாத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆசை இருக்கலாம், ஆனால் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது அவனுடைய வள்ளல் தன்மை என்பதனாலே கொண்டல் வண்ணனை என்று சொல்லுகிறார். நம்முடைய தாபம் மனதிலே அவனை நாம் பிரிந்திருக்கிறோங்கிற கொதிப்பு, இந்த ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து இங்கே துன்பத்திலே இருக்கிறதே, இந்த துன்பக்கடலிலிருந்து மீண்டு நாம் எப்போது போய் பரமாத்மாவிடம் சேருவோம் என்ற அந்த ஏக்கம் மனதிலே கொதிப்பாக இருக்கிறது. இந்த கொதிப்பு எங்கே போய் அடங்கும்னு கேட்டால், யாராவது நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா அடங்கிருமா? இல்லை ஒரு 100 பவுன் நகை நம்ம கையில் கொடுத்தா அந்த கொதிப்பு அடங்கிருமா? இந்த கொதிப்பை அடக்கக்கூடியவன் அந்த கொண்டல் வண்ணனாக இருக்கிற பெரிய பெருமாள் தான் செய்ய முடியும் என்பதனாலே கொண்டல் வண்ணன். இந்த கொண்டல் வண்ணன் சொல்லுகிற போது மேகம் போன்ற வண்ணத்தை உடையவன் சொல்லலாம், மேகம் போன்ற இரக்க குணங்களை உடையவன் சொல்லலாம். இரண்டுக்கும் பொருத்தமாக கொண்டல் வண்ணனை என்று சொல்லுகிறார். இங்கே குணச்சிறப்பு. அதற்கடுத்து என்ன சொல்றார்? கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன். வாயன் வெண்ணெய் உண்ட வாயன், கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன். பெருமாள் எப்படி வேணா வந்து வெண்ணெயை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்னு அவன் ஆயனாக பிறந்ததை இங்கே மேன்மைப்படுத்தி காட்டுகிறார். ஏன்னா கொண்டல் வண்ணன் சொல்லியாச்சு. இந்த கொண்டல் எங்கே இருக்கும்? நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும். அது அங்கேருந்து மழையாக பொழிந்து நம்மளை காப்பாற்றும். ஆனால் அதை நம்ம தொட்டு பார்க்கணும்னா நடக்காது, அது அருகிலே நம்ம போக முடியாது. ஆனால் இந்த ஆயர்பாடியில் பிறந்த கண்ணன் என்ன செய்கிறார்னா, இந்த இடையர்களெல்லாம் தொட்டவும் பேசவும் அடிக்கவும் கட்டவுமாம்படி அவர்களோடு இறங்கி வந்து அவர்களில் ஒருவனாகவே இங்கே ஆகிவிட்டான். அதனால அந்த கோவலனாய் என்பதற்கு அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அவன் வந்து என்ன செய்தான்? இப்போ எப்போ திருப்பானாழ்வாருக்கு தன்னை அனுபவிக்க கொடுத்தானோ அதை போல் அந்த ஆயர்பாடியில் உள்ளவர்கள் எல்லாம் அனுபவிப்பதற்காக தன்னையே கொடுத்தானே. கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன். கோவலனாக பிறந்தது எங்கே? இப்போ இங்கே பெருமாளை சேவிக்கிறது இங்கே. இங்கே வெண்ணெய் உண்ட வாயனாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. இது எல்லாம் எப்படி நமக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா, பரமபதத்தில் இருக்க பெருமாளுக்கு வெண்ணெய் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அது எப்படி சாப்பிடணும்? யார் கொண்டு வந்து கொடுத்தும் சாப்பிடக்கூடாது, யார்கிட்ட கேட்டு வாங்கியும் சாப்பிடக்கூடாது, திருடி தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன அல்பமான ஆசை வருது, சகஜம்தான். அதுக்கு என்ன செய்கிறாரு? பரமபதத்தில் இருக்கிறதோட வந்து அந்த அமைப்போடு வந்து நாம் இங்கே வெண்ணெயை சாப்பிடலாம்னு சொன்னால், நம்ம வர்றதை திருட வரும்போது அந்த ஆயர்பாடிகள்லாம் தூங்கிடுவாங்க. உரியில் பால் நெய் வெண்ணெய் எல்லாம் இருக்கும். இந்த வெண்ணெயை திருடலாம்னு நினச்சி இவர் வந்தார்னா, பரமபதத்தோடு நிலையில் வந்தார்னா, அங்கே தேவர்கள் இவர் மேலே பூசிய சந்தனத்துடைய வாசனை இங்கே காட்டி கொடுத்துரும். இந்த வாசனை அடிக்கும்போது என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே வெண்ணெய் நெய்யை தவிர ஏதோ ஒரு வாடகை அடிக்கிறது, என்ன வாடகைன்னு தேடுவாங்க. அப்போ நம்மளை பிடிச்சிருவாங்க. அதனால் பரமபதத்தில் இருக்கிற நிலையில் போய் நம்ம வெண்ணெயை திருடி திங்க முடியாது. சரி, தசரதனுக்கு மகனாக பிறந்தோமே, ராமனாக போய் நாம் திருடி சாப்பிடலாம்னா, நம்ம போகிறத பார்த்த மாத்திரத்திலேயோ மன்னனுடைய மகன் வந்துட்டாரு, நம்மளுடைய இளவரசர் வந்துட்டான்னு எல்லாரும் மரியாதை கொடுத்து நம்மளை திருட விட மாட்டாங்க. நம்மளை ராஜான்னு சொன்னோமே, நம்ம திருடுற புத்தி நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அப்படியும் நாம் போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்ற நிலையில் அங்கே கண்ணனாக கோவலனத்தை வந்து பிறந்து இந்த வெண்ணெயை சாப்பிடுகிறார். தசரதனுக்கு ஒரு மகன் வேணும் ஆசை. எதுக்கு ஆசை? நம்ம ராஜ்யத்தை நமக்கு பின்னாடி ஆள்வதற்கு ஒரு மிக வலிமையான ஒரு ஆண்மகன் நமக்கு வேணும் என்று தவம் இருந்து பெரிய யாகங்கள் செய்து ராமனை பெற்றார். நந்தகோபர் என்ன கேட்டுக்கிட்டாராம்? எங்கள் ஆயர்பாடியில் வெண்ணெய் நெய் பாலெல்லாம் நிறையா இருக்குது, இது மீந்து போய் பாலாக போகிறது, வீணாக போகிறது, இதையெல்லாம் உண்டு திருடி தின்பதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு இவர் தவம் இருந்து கண்ணனை பெற்றார்.
அவர் நாட்டை ஆள்வதற்கு பெறுகிறார். இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய வெண்ணையும் பாலும் வீணாக போகிறது, இதை உண்பதற்கு ஒரு பிள்ளை வேணும் என்று தவம் இருந்து பெற்ற பிள்ளை என்பதனால இவர் இப்படி காணாயன் கடிமனையில் தயிருண்டு நெய் பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என்று சொல்கிறபடி இங்கே இருக்கிற வெண்ணெய் பால் எல்லாம் சாப்பிட்றதுக்காகவே எனக்கு ஒரு பிள்ளை வேணும் கேட்டு நோன்பு நோட்டு பெற்ற பிள்ளை என்றோ இந்த கிருஷ்ணன். அதனால் என்ன சொன்னார், வெண்ணெய் உண்டவாயன். அங்கே கிருஷ்ணாவதாரத்தில் சாப்பிட்டதுக்கு இங்கே எப்படி இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் என்ன, இன்னைக்கும் பெரிய பெருமானுடைய மூலவருடைய பக்கத்தில் போய் அவர் உதடுக்கு பக்கத்திலே முகந்து பார்த்தோமானால் வெண்ணெய் வாசனை வீசும் என்று சொல்லுகிறார்கள். எதனாலே அப்படி? அந்த கண்ணனாக இருப்பவர் தான் இங்கே பெரிய பெருமாளாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெருமாள் எப்படி எண்ணத்தில் இருக்கிறார், நம்மிடம் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவருடைய சொத்தெல்லாம் நம்ம சொத்துன்னு ஆயிடும். அவருடைய உடைமை அனைத்தும் நம்முடைய உடைமை என்று நினைக்கிறார். அவர் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நம்மளே அப்படித்தான் நினைக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை நம்மளதுன்னு நினைக்கக்கூடாது. இது பெருமாளுடைய சொத்து, இதை ஏதோ நம்ம கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்காரு நினைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு 1 லட்ச ரூபா லாபம் கிடைச்சா போனால் போதுன்னு பெருமாளுக்கு ஒரு 100 ரூபா நான் உண்டியலில் போகிறேன்னு. இதுவும் ஒரு விதத்திலே திருட்டு, பகவானுடைய சொத்தை திருடிய குற்றம் இதில் ஏற்படும் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஆயர்பாடியில் உள்ளவர்களாக இவனை அண்டுகிறாரு. அண்டியதுனாலே அவர்களுடைய உடைமையெல்லாம் இவனோட உடைமை ஆகிறது. அப்போ அவர்களோட உடைமை என்ன இருக்குது, அவர்கிட்ட பணம் காசெல்லாம் கிடையாது. அவர்களிடத்தில் இருப்பது வெண்ணெய் ஒன்று தான். ஏன்னா பால் குறிப்பிட்ட காலத்தில் கெட்டு போயிடும், தயிர் கெட்டு போயிடும், மோர் கெட்டு போயிடும். கெடாமல் இருக்கக்கூடியது வெண்ணெய். அந்த வெண்ணெயினுடைய நாட்டம் இவர்களுடைய உடைமை என்பதனால இவனுக்கும் உடைமையாகி இவர் அருகிலே சென்றால் அவன் மேலே அந்த வெண்ணெய் நாட்டம் இப்போதும் அடித்து கொண்டிருக்கிறது. அது உறுதியானா ஆண்டாள் நாச்சியார் கேட்ட மாதிரி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு சந்தேகப்பட்டெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நிச்சயமாக அவனிடத்திலே இந்த வெண்ணெய் நாட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, கோவலனாக வெண்ணெய் உண்டவன் கொண்டல் வண்ணனாக எண்ணெய் உண்டான் என்று எண்ணெய் கவர்ந்தான். கோவலனாக வெண்ணெய் உண்டான், கொண்டல் வண்ணனாக எண்ணெய் அவன் உண்டு விட்டான் என்று சொல்லுகிறார். எப்படி அப்படி நடக்கிறது என்று சொன்னால், இந்த ஆயர்வாடியிலே கண்ணன் பிறந்த பிறகு, அதுக்கு மேலே அப்படி காவலாக இருக்காதான், கண்ணன் பிறந்த பிறகு இந்த ஆயர்வாடி பெண்கள் எல்லாம், ஏன்னா ஆயர்கள் எல்லாம் பசுக்களை மேய்க்க போயிடுவாங்க, இவங்க இருக்கிற மோரை விற்க போகணும். மீதம் இருக்கக்கூடிய மோர் வெண்ணெய் இதெல்லாம் என்ன உரியில் கட்டி அதை கலட்ட முடியாத அளவுக்கு ஒரு முடிச்சை போட்டு அதை ஒழிச்சு வச்சிருவாங்க. எந்த இடத்துல அந்த முடிச்சு இருக்குன்னே அந்த கயிறை நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அதை முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. இப்படிலாம் முடிச்சு போட்டு வச்சுட்டு போனால் கண்ணன் இதை தேடி திங்காமல் இருப்பாங்கிறதுக்காக அவங்க முடிச்சு போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் கண்ணன் என்ன பார்த்து சிரிப்பானா, இது ஒரு முடிச்சு, இதை நான் வேற கலட்டிக்கிட்டு இருக்கணுமா, இந்த முடிச்சையே கலட்டாமல் இந்த பானைகளுக்குள்ளே இருக்க வெண்ணெயை பூரா நான் சாப்பிட்டுட்டு முடிச்சு வாக்கில் இருக்கணுமா, பானை வாக்கில் இருக்குமா, அதுக்குள்ளே இருக்கிற வெண்ணெய் மட்டும் இருக்காது. அப்படி உண்டு விட்டு போகக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அதை போல இப்போ இங்கே பெருமாள் என்ன செய்கிறான்னா, என்னை லோகசாரங்க முனிவர் மூலமாக தூக்கி வர சொல்லிவிட்டார். அவன் முன்னே நின்று விட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என் உள்ளே இருக்கிறது ஒன்றுமே என்கிட்ட இல்லை, பூரா அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். எப்படி அந்த வெண்ணெயெல்லாம் கட்டின உரிவாக்கில் இருக்க, அந்த பானைகள் எல்லாம் அப்படியே இருக்க, அதற்குள்ளே இருக்கிற வெண்ணெயை உண்டானோ அதை போல என்னை கவர்ந்தான், என் உள்ளம் கவர்ந்தானை, வைத்த குறி அழியாதிருக்க வெள்ளை விழுங்கி விறகுலம் ஆக்கினா போல என்னுடைய மனசை அபகரித்தான். அந்த வெண்ணெயை எப்படி உண்டானோ அதை போல வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. அப்போ கோவலனாக வெண்ணெய் உண்டான், கொண்டல் வண்ணனாக எண்ணெய் உண்டு விட்டான் என்று இங்கே சொல்லுகிறார். ஏன்னா இவர் இடத்துல மனசு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற போது ஒரு சந்தேகம் சேர்கிறது. என்ன சந்தேகம் சேருதுன்னா, அர்ஜுனன் போன்ற இவருக்கு நெருக்கமான வசிஷ்டாதிகள் போன்ற முனிவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவனிடத்திலே தன்னுடைய மனசை கொண்டு நிலைநிறுத்த பார்ப்பார்கள். அப்படி இருந்தாலும் கூட கீதையை சொல்லிக்கொண்டே வருகிற போது பல இடத்துல ஒரு வாசகம் வரும், கேள் அர்ஜுனா கேள் அர்ஜுனான்னு சொல்லிக்கிட்டே வருவார். அப்போ கண்ணனே பரமாத்மாவே நேரா நின்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட அர்ஜுனனுடைய மனசு வேற எங்கேயோ போயிடுது. அதனால் என்ன சொல்கிறாரு, தட்டி நான் சொல்கிறது இங்கே கேளு அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த மனசு பெருமாளே நேராக நின்னாலும் கட்டுப்படுத்தி நிற்க வைக்க முடியாத அளவே இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் மனசு எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இடையில மனசு எங்கெங்கேயோ போயிடும். அந்த மாதிரி மனசை பகவான் இடத்துல நிலைநிறுத்துவது கஷ்டமா? எப்படிப்பட்ட கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த அடிக்கிற காற்றை யாராவது கயிறால் கட்ட முடியுமா? இப்படி அடிக்கிற காற்றை கயிறால் கட்டினாலும் கட்டிடலாம், ஆனால் இந்த மனசை அங்கங்கே அளவாய விடாமல் சஞ்சலப்படாமல் பெருமாள் இடத்துல ஒருமுகப்படுத்தி நிறுத்துவது கஷ்டம், அது சிரமமான காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை இங்கே என்னை செய்ய வைத்திருக்கிறான் பெருமாள் திருப்பானாழ்வார் சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சந்தேகம், இது எப்படி சாமி நடக்கும்? இது நடக்கவே நடக்காது. இடையர்களோடு பிறந்து இடையர்களோடு இடையராக வாசியர கலந்து வெண்ணையையும் மனசையும் அவன் களவு கொண்டது. இப்போது உண்மை கை கொண்டுவது என்று சொல்லுவது வேற ஆள் கிடைக்காததுனால போனா போகுதுன்னு உங்களை ரச்சகம் பண்ணிப்பான் போல இருக்கு. இந்த ஆயர்பாடியில் உள்ளவர்களை ரச்சித்திருப்பான் போல இருக்கிறது. வேற யாருமே அவரை சீந்துவார் இல்லை, அதனால இவர் அப்படி வந்தாரான்னு கேட்குறாங்க. அப்போ திருப்பானாளர் சொல்றாரு, அவ்வளவு குறைந்தவனல்ல பரமாத்மா. பரமாத்மா எப்படிப்பட்டவன் தெரியுமா? சூட்டுனன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அத்தூவம் தரா நிற்க செய்தே அன்றோ ஈட்டிய வெண்ணெய் தொட உண்ண போந்து இங்கே அவதரித்தார். அங்கே தேவர்கள் எல்லாம் கூடி இவருக்கு திருமஞ்சனம் செய்து அலங்காரம் செய்து தூபம் காட்டி கொண்டிருக்கிற போது இவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான்,
நம்ம அந்த வெண்ணெய் திருடி சாப்பிடணும்னு நினைச்சோமே, இதுதான் சரியான நேரம். இந்த புகை மறையிறதுக்குள்ள போய் கீழே போய் கண்ணனாக பிறந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டு மகாபாரதத்தை முடிச்சுட்டு வந்துடலாங்கிற இடத்துக்கு அப்படி வந்து அவதாரம் செய்தவன். யாரும் சீந்துவார் இல்லாமல் எங்களிடத்தில் அவன் வரவில்லை. அவ்வளவு தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவன். அண்டர்கோன், அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், அணி அரங்கன். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த பெரிய பெருமாள் என் உள்ளம் கவர்ந்தான். கவர்ந்துட்டு எங்கே போயிட்டான்? பரமத்துக்கே போயிட்டாரா அப்படின்னு அப்படியும் போயிடலை. எங்கே இருக்கான்? இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறான். அணி அரங்கன் அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறான். ஏங்க உன் மனசை கவர்ந்துட்டாரே, ஒரு பாட்டுக்கு பரமத்துக்கு போக வேண்டியதானே, இங்கே என்ன அவருக்கு வேலை என்னும் அப்படின்னா, என்னைய போல தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையிலே இருக்க பல ஆத்மாக்கள் இங்கே இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இங்கே படுகாடு கிடக்கிறான். திக்கற்றவர்களை ரட்சிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலே அனந்த சயனிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அதனால பரமதம் மாதிரி எட்டாத இடத்துல அவன் இல்லை, நமக்கு எட்டக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறான். அப்படிப்பட்ட என் அமுதினை எனக்கு யாராக இருக்கிறான்? எனக்கு அமுதமாக இருக்கிறான். தேவர்களிடத்த போய் உங்களுக்கு அமுதம் வேணும்னு என்ன கேட்பாங்க? ஆமாம் குடும்பம். கிடைக்கலன்னா பெருமாளை எழுப்பி அவரையே கடலை கடைய வச்சு அதிலிருந்து அந்த அமுதத்தை எடுத்து சாப்பிடக்கூடியவர். அவர்களுக்கு அமுது உப்புச்சார். எனக்கு அமுது என்ன தெரியுமா? அரங்கமேய அந்தணனை, அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தணனை. இந்த அரங்கத்திலே பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் தான் எனக்கு தீராத ஒரு அமுதமாக இருக்கிறான். தேவர்களிடத்தை கேட்டால் உப்புச்சாரை கேட்பாங்க, அதுதான் அவங்களுக்கு அமுதம். இறப்பில்லாததுக்காக எனக்கு வேணும்னு கேட்பாங்க. நான் அப்படி கேட்க மாட்டேன். என் அமுதினை, எனக்கு அமுதமாக திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்கிறான். அப்படிப்பட்ட என் அமுதினை கண்ட கண்கள், எனக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லுங்க. அமுதத்தை குடிச்சு பழகினவங்கிட்ட போய் அப்புறம் போய் பழைய சோறு வெங்காயம் குடிச்சு சாப்பிடுங்கன்னு என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நான் முந்தி சாப்பிட்டது, இப்போல்லாம் நான் அது பழக்கமெல்லாம் விட்டு போச்சு. ஆனால் பகவானாகிய அமுதம் தவிர வேறு எதையும் நான் உணவு அருந்துவதில்லை என்று சொல்வதைப் போல மற்றொன்றினை காணாவே என்கிற நிலையை இங்கே சொல்லுகிறார். ஏன் இந்த மாதிரி வேறொன்றை காண மாட்டேன் என்கிற நிலையிலே ஆழ்வார் நிற்கிறார் என்கிற ஒரு சந்தேகம் இங்கே வரும். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரம் எழுதுகிற போது நிறைவு பாசுரத்தில் நாமப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கணக்கு பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய யார் இந்த பாசுரத்தை அருளி செய்தார் என்ற அந்த ஆழ்வாருடைய பெயரை குறிப்பிடுவார்கள். இல்லை 1010 என்று அந்த நம்பரை சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னாங்க? 5 5 வந்துட்டாங்க. ஆக அந்த நாமப்பாட்டு கணக்கு பாட்டுகள் எல்லாம் வருமே, அதை போன்ற ஒரு அமைப்பு இவருடைய பாசுரத்திலே இல்லையே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்வார். என்ன காரணம்? என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு பார்வையே பறிபோய், ஏற்கனவே மனசு போச்சு, புத்தி போச்சு, எல்லாம் போச்சு. அப்படி முழுமையாக அவரிடத்துல எல்லாமும் போனதுனால இவருக்கு தன்னை பற்றின நினைவே இல்லை. பகவானை அனுபவிக்கிற போது திருப்பாணாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, தன்னை மறந்து முழுமையாக அவன் நினைவோடே பகவானை அனுபவிக்கிறார். அனுபவிக்கக்கூடிய பொருளின் மேலே இருக்கிற இன்பம் அப்படி. ஒவ்வொருத்தர் நம்ம பார்க்கலாம், ஏதாவது கல்யாண வீட்டு பந்தியில் சாப்பிட்டாங்கன்னா பிடிச்ச சாப்பாடுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சு போகிறாங்கன்னு கூட தெரியாமல் அந்த இலையை போட்டு வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அதன் மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு. அப்புறம் சாப்பிட்டு விரலையெல்லாம் கூட சுவைச்சு சாப்பிடுவாங்க. அதை போல இப்போ திருப்பாணாழ்வார் பகவானை அனுபவிக்கிற போது தன் மறந்த நிலையிலே தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஒரு கவி பாடி இருக்கிறோம், இதை நிறைவுபடுத்த போகிறோம், இந்த இடத்துல நம்ம யார் பாடணுங்கிறத சொல்லணும், எத்தனை பாசுரங்கிற கணக்கு சொல்லணுங்கிற நினைவெல்லாம் அவரிடத்துல இல்லாமல் போய்விட்டது. அந்த நிலையிலே பகவானை அனுபவிக்கிறார். அதனாலே தன்னை சொல்லுதல் கணக்கு சொல்லுதல் என்பதை மற்ற ஆழ்வார்களைப் போல சொல்லக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. அதுதான் சொல்றாங்க, நோபஜனம் சம்ரன் இதம் சரீரம். ஒரு ஆத்மா இந்த உடம்பை தாங்கி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த உயிராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும்? இந்த தேகத்தை இங்கே விட்டு செல்லணும். அப்படி தேகத்தை விட்டு அந்த ஆத்மா போகிற போது இந்த தேகத்தை தன் உறவினர்கள்லாம் சுற்றி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்தாலும் பரமபதம் போகணும்னு நினைக்கிற ஆத்மா என்ன செய்யும்னா, இந்த உடம்பை திரும்பி இது என்னான்னு பார்த்தோம்னா திருப்பி இன்னொரு உடம்புக்குள்ள வந்தாலும் வந்துடுவோம். அதனால் நம்ம இதை பற்றி நினைக்கவே கூடாது. இந்த சரீரத்தை நாம் விட்டு போகிறோம் என்கிற நினைவே நமக்கு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு எப்படி ஒரு ஆத்மா பரமபதத்தை நோக்கி போகுமோ அந்த நிலையிலே ஆழ்வார் பகவானை இங்கே பெரிய பெருமாளை அனுபவிக்கிறார். அதனால் இவருக்கு என்ன, இந்த நாம பாட்டு சொல்லணும் கணக்கு பாட்டு சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று திருப்பாணாழ்வார் இடத்துல கேட்டாலும் அவர் என்ன கேட்கிறார் கேள்வி? எம்பெருமான் பக்கத்திலே வள்ளல் தன்மை இல்லையோ நான் அவனை மறந்துவிட்டு என்னை பற்றி சொல்வதற்கு? அவன் இருக்கிற வள்ளல் தன்மை முழுமையாக என்னை எடுத்துருச்சு, அதற்கு பிறகு என்னை பற்றி நினைப்பு எனக்கு எப்படி வரும்? அதனாலே சொல்லவில்லை. வடிவில் பசையில்லை என்று போகவோன், அவனுடைய வடிவழகில் நம்மளை ஈர்த்து கொண்டு ஒட்ட வைத்துக் கொள்கிற தன்மை இல்லாததுனாலே நான் அவனை விட்டு வெளியே வந்து என்னுடைய நாமப்பாட்டையும் கணக்கு பாட்டையும் சொல்லவோ அதனால சொல்லலை. அவனிடத்துல சௌசீல்யம் இல்லை என்று போகவோ, சௌசீல்யம்ங்கிறது நம்மோடு சமமாக பழகக்கூடிய குணம், அது இல்லாது இருந்தால்தானே அவனை விட்டு நாம் போய் என் நினைவுக்கு வந்து என்னை பற்றியும் கணக்கை பற்றியும் சொல்ல வேண்டும். போக்கியதை இல்லையோ அவனிடமிருந்து நான் விலகி போக, அவனிடத்துல என்ன போக்கியதை நமக்கு கிடைக்கல. என் அமுதினை கண்ட கண்கள்னு சுருக்கமாக சொல்லிட்டார். இப்போ எப்படி அனுபவிக்கிறார்னா,
உலகத்திலேயே நமக்கு பிடித்த பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பலகாரம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பலகாரமாக நான் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. அப்படி எந்த போக்கி ஏதாவது குறையாக இருந்தால் தானே இவரை விட்டுட்டு இன்னொன்று நம்ம சிந்திக்கலாம்னு என்ன வரும்? அப்படி மாட்டு சிந்தனை வந்தால் தானே நாம பாட்டு கணக்கு பாட்டு சொல்ல வேண்டியிருக்கும். அதனாலே நான் சொல்லவில்லை. அனுபவத்தில் குறை உண்டு என்று போக ஓடினேன். நான் அனுபவிக்கிறதுல ஏதாவது குறை இருக்குது. நான் போனேன், என்னை வான்னு கூப்பிடல, உட்காருன்னு சொல்லலை, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கல. இப்படி ஏதாவது குறை இருந்தால் தானே நான் அதை விட்டு வெளியே வர முடியும். ஆக எந்த விதத்திலும் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லாததுனாலே அவரை அனுபவிக்கக்கூடிய நினைவை விட்டு என்னுடைய நினைவுக்கு நான் வரவே இல்லை என்கிற காரணத்தினாலே நாம பாட்டும் கணக்கு பாட்டும் திருப்பானாழ்வார் சொல்லவில்லை. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஏதாவது நன்கொடை கொடுக்குறோம்னா எங்கள் பேரை கல்வெட்டில் போடாதீங்கன்னு சொல்லணும். அதனால தான் இங்கே போடலை. ஏதாவது டியூப்லைட் கொடுக்கணும்னா எங்கள் பேரை போடாதீங்கன்னு சொல்லணும். டியூப்லைட்டை மறைக்கிற அளவுக்கு நம்ம பேரை எழுதி கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அளவிலே தன்மறந்து பகவானுக்கு நாம் செய்கிறோம் என்கிற நினைவே இல்லாமல், எப்படி சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு நம்மளிடம் இருக்கக்கூடிய நாம் பிடித்திருக்கக்கூடிய தர்மங்களை வாசனையோடு விடு என்று நமக்கு கண்ணன் சொன்னானோ, அதை போல நாம் பகவானை அனுபவிக்கிற போது எல்லா நினைவுகளையும் விட்டுவிட்டு முழுமையாக அவன் நினைவிலேயே அவனை நாம் அனுபவித்தால் நமக்கு வேறு சிந்தனை வராது. அப்படித்தான் நாம் பகவானை அனுபவிக்க வேண்டும் சொல்கிறோம். இப்போ வந்துட்டோம், இவ்வளோ நேரம் சன்னதிக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன வஸ்திரம் பெருமாள் அணிஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அப்படி பார்க்கல. அந்த ஒரு கும்பிடு போட்டு உட்காந்து என்ன பூ அணிஞ்சிருக்கிறார், மாலை அணிஞ்சிருக்காரு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை நம்ம அந்தளவுக்கு போய்ட்டு திருப்பானாழ்வார் ஆயிரும் இல்லையா? அதனால இல்லை. இந்த நிலையிலே நின்றுதான் திருப்பானாழ்வார் பகவானை திருவடி முதல் திருமுடி வரை அனுபவித்தார். அப்படி அனுபவித்து விட்டு என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லி முடித்ததனாலே ஒரு பாகவதனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது என்பதை நமக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மனுடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது என்பதற்காக எப்படி சக்கராயுதத்தை தூக்கி காட்டி அவருடைய வார்த்தையை மெய்ப்பித்தானோ அதை போல திருப்பானாழ்வானுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொண்டார். உள்ளே போனவர் திருப்பி வரவே இல்லை. அவர் உடம்பு வரல, எதையாவது எரிச்சா சாம்பலாவது மிஞ்சும். இங்கே அது கூட நிற்கலை, மொத்தமாக வலிச்சு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்போ நாம் திருப்பானாழ்வார் நிலையிலே நின்று பகவானை அனுபவித்தால் திருப்பானாழ்வாரை கை கொண்டது போல நம்மளையும் கை கொள்வான். அதனால தான் சாமி நாங்கள் அப்படி வணங்குறது இல்லை. திடீர்னு தூக்கிட்டு போயிட்டாருன்னா எனக்கு கடமை இங்கே நிறையா இருக்குது, அதனால நான் அப்படி இல்லை என்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் எங்கே போகணும்னா திருப்பானாழ்வாரனுடைய நிலையிலே நின்று நாம் பகவானை அனுபவிக்க வேணும் என்று இந்த பாசரங்கள் மூலமாக திருப்பானாழ்வார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பாசரங்களுடைய உள்கருத்துக்களை இதில் சில விஷயங்கள் நம்ம சொந்தமாக சேர்த்திருந்தாலும் 90% விஷயங்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்தை தான் நடைமுறை வார்த்தையிலே நாம் சொல்லி இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். இங்கே சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த கிரந்தத்தை படித்ததன் மூலமாக நாம் நேரிலே சென்றால் கூட பகவானை இப்படி அணுவாக அனுபவிப்போமாமா என்கிற சந்தேகம் அடியனுக்கு வந்தது. இங்கே இருந்து கொண்டே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை அவருடைய திருவடி முதல் திருவடி முறை அருகிலேயே இருந்து அவன் வாயிலிருந்து வீசக்கூடிய வெண்ணெயினுடைய நறுமணத்தோடு அனுபவித்த ஒரு திருப்தி நமக்கு இந்த திருப்பானாழ்வார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கேட்ட உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் பேசுகிறாரே முடிக்க மாட்டாராங்கிற எண்ணமும் அவர் முகத்திலே கொஞ்சம் தெரியத்தான் செய்கிறது. இந்த நிறைவு நாள் என்பதனாலே நாம் அனுபவித்த விஷயங்களுடைய மேன்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததினாலே இவ்வளவு நேரம் அதை பற்றி பேசினோம். இந்த நிலையிலே திருப்பானாழ்வார் எந்த நிலையில் நின்று பகவானை அனுபவித்தாரோ, இரண்டாவதாக முக்கியமான விஷயம் என்னென்னா மனதை அங்கு இங்கு அலைவாய விடாமல் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு பகவானை அனுபவிக்கலாம் என்கிற ஒரு உட்கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம எங்கேயும் போக முடியல, நமக்கு நடக்கவும் முடியல, இருந்தாலும் ஆசை தள்ளிக்கிட்டு போகுது. இருந்தாலும் இங்கே இருக்கிற பெருமாள் குறைந்தவர் அல்ல. அதனால் இங்கே இருக்கிற பெருமாளை நம்மால் முடிந்த அளவுக்கு தினந்தோறும் அனுபவிக்க வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.